உங்கள் ஜிஞ்சர் பேசுகிறேன். நம்ம இந்தியாவுக்கு சூப்பர் ப்ரவுட் ஸ்பேஸ் நியூஸ் ரெடியாக இருக்குது. இஸ்ரோ நெக்ஸ்ட் ராக்கெட் லான்ச் பற்றி நானும் ஃப்ளஃபியும் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கோம். இந்த டைமில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் இருக்குது. ஹலோ நான் ஃப்ளஃபி. நம்ம இந்தியா இப்பெல்லாம் ஸ்பேஸில் செமையாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. மூன் மேலே சந்திரயான் அனுப்பினோம், சன் மேலே ஆதித்யா L1 அனுப்பினோம், மார்ஸ் மேலே மங்கள்யான் அனுப்பி வேர்ல்டுக்கு இந்திய பவரை ப்ரூவ் பண்ணோம். இஸ்ரோ எக்ஸ்பர்ட் எல்லாரும் 24/7 ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இஸ்ரோனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். 1969 ஸ்டார்ட் ஆன ஒரு சூப்பர் சயின்டிஃபிக் டீம் இது. விக்ரம் சரபாய் சார் தான் இந்த இஸ்ரோவுக்கு ஃபாதர்னு சொல்லுவாங்க. அவர் ட்ரீம் பண்ணினது தான் இப்போல்லாம் இந்தியாவுக்கு சேட்டலைட் இருக்கு. இஸ்ரோவில் ஃபர்ஸ்ட் சேட்டலைட் ஆரியபட்டா 1975 ரஷ்யா ஹெல்ப் பண்ணி லான்ச் பண்ணாங்க. அப்போல இருந்து இன்னும் 50+ இயர்ஸ்க்கு மேலே இந்தியா ராக்கெட் அனுப்பிட்டு இருக்கு. நிறைய கண்ட்ரீஸ் கூட இந்தியா சேட்டலைட் லான்ச் பண்ண இஸ்ரோ ஹெல்ப் பண்ணுது. மூன் மிஷன் சந்திரயான் பற்றி எல்லாரும் தெரியும். சந்திரயான் 1, சந்திரயான் 2, சந்திரயான் 3 எல்லாம் சூப்பர் மிஷன். சூரியன் ஸ்டடி பண்ணுறதுக்கு ஆதித்யா L1 சேட்டலைட் ஆர்பிட்டில் ஒர்க் ஆகுது. இது வேர்ல்டுக்கு யூஸ்ஃபுல் டேட்டா அனுப்புது. இப்போ நெக்ஸ்ட் பிளான் ககன்யான். நம்ம இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் ஹியூமனை ஸ்பேஸுக்கு அனுப்ப போகிறாங்க. ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் ஆஸ்ட்ரோனேட் இந்தியாவில் ட்ரெயின் ஆகிறாங்க. இந்தியா ஒரு டே அப்போலோ மிஷன் மாதிரி மூணுக்கு ஹியூமன்ஸ் அனுப்பும்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. இஸ்ரோ இன்ஜினியர்ஸ் நிறைய டெஸ்ட் நடத்துகிறாங்க. ராக்கெட் பாட் டெஸ்ட், ஹீட் டெஸ்ட், ஃப்ளூயல் செக், க்ரூ எஸ்கேப் சிஸ்டம் எல்லாம் சேஃப்டிக்கு முக்கியம். சேஃப்டி இல்லாமல் ஒரு ஸ்டெப் கூட மூவ் ஆகாது. இப்போ டெஸ்ட் ஃப்ளைட் நடக்க போகுது. மெயின் ஹியூமன் லான்ச் 2025க்கு சான்ஸ் இருக்கு. ஆஸ்ட்ரோனேட் இந்தியாவிலையும் ரஷ்யாவிலையும் ட்ரைனிங் முடிச்சிருக்காங்க. ஜீரோ கிராவிட்டிக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். எமர்ஜென்சி ட்ரில் கூட ட்ரெயின் பண்ணணும். நம்ம இந்தியா சந்திரயான், மங்கள்யான், ஆதித்யா L1 எல்லாம் சக்ஸஸ் பண்ணி வேர்ல்டில் டாப் 5 ஸ்பேஸ் பவர் ஆகியிருக்கு. லோ பட்ஜெட்டில் பிக் மிஷன் பண்ணி வேர்ல்டுக்கு இந்தியா ஒரு அமேசிங் மூமெண்ட் கொடுத்துருக்கு. ஃபாரின் சேட்டலைட் கூட இந்தியாவில் லான்ச் பண்ண கியூவில் நிற்கிது. நெக்ஸ்ட் மார்ஸ் மிஷன் பிளான் கூட ரெடி ஆகியிருக்குன்னு இஸ்ரோ சொல்கிறாங்க. அது கூட சூப்பர் எக்ஸைட்டிங். ஃப்யூச்சரில் ஹியூமன் மார்ஸ் மேலே நடக்கும் போது இந்தியஸ் ஆஸ்ட்ரோனட் இருந்தால் எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணுங்க. எனக்கு ஒரு கொஸ்டின். நீங்கள் இஸ்ரோவில் ஒர்க் பண்ண ட்ரீம் பண்ணுறீங்களா? ராக்கெட் இன்ஜினியர், சேட்டலைட் டிசைனர், மிஷன் கண்ட்ரோல் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸ்பேஸ் ஃபீல்டுக்கு மற்ற கண்ட்ரிலையும் ஜாப் கிரியேட் ஆகியிருக்கு. நீங்களும் படித்த சயின்டிஸ்ட் ஆகலாம். நம்ம இஸ்ரோ சயின்டிஸ்டுக்கு ஒரு பிக் சல்யூட். அவங்க நைட் டே இல்லாமல் ஒர்க் பண்ணிட்டு இந்தியாவுக்கு ப்ரவுட் மூமெண்ட் கொடுத்துருக்காங்க. சின்ன பசங்க கூட இப்போ எல்லாம் சந்திரயான் டாய்ஸ் ராக்கெட் மாடல் வாங்கி ப்ளே பண்ணுறாங்க. நம்ம இந்தியா சயின்ஸில் வேர்ல்டுக்கு எக்ஸாம்பிள் ஆகட்டும். ஸ்பேஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் புக் படிங்க, வீடியோஸ் பாருங்கள், சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணுங்கள். ஆஸ்ட்ரோனட்டாக விஷ் பண்ணுற பசங்க யார்? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு நாள் நம்ம இந்தியாவில் மார்ஸுக்கு ஹியூமன் அனுப்பும் போது ஆஸ்ட்ரோனட் மேலே நம்ம இந்தியா ஃப்ளாக் இருக்கும். இதுக்கு பேஸ் தான் இப்போ நடக்கிற ககன்யான் மிஷன். இன்னும் இஸ்ரோ பற்றி லேட்டஸ்ட் ஸ்பேஸ் அப்டேட் வேணுமா? நெக்ஸ்ட் ராக்கெட் லான்ச் எப்போன்னு நானும் ஃப்ளஃபியும் உங்ககிட்ட டெய்லி ஷேர் பண்ணுறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்டில் உங்கள் ஸ்பேஸ் ட்ரீம் சொல்லுங்கள். இஸ்ரோ பற்றி என்ன பிடிச்சிருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஸ்பேஸுக்கு இன்ஸ்பயர் ஆகட்டும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ஸ்பேஸ் குவிஸ் பண்ண சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்தியா ஸ்பேஸ் பவருக்கு ஒரு பிக் சல்யூட். இன்னும் ஸ்பேஸ் விஷயம் பற்றி அப்டேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை. See you next ராக்கெட் லான்ச் அப்டேட்டில். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணுறதாங்கிறது எங்களுக்கு சொல்லுங்கள்.